வாழ்க வளமுடன். புதினானி இலை பிரியாணி ரெடி ஆகிடுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வதக்கணும். பிறகு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு அதையும் போட்டு நன்றாக வதக்கணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன்னா அதை போட்டு நன்றாக வதக்கவும். அப்புறம் புதினா இலை 1 கட்டு அது நல்லா உருவி தண்ணியில் நல்லா அலசி பிறகு வடிகட்டினது அது மிக்சியில் போட்டு அரைச்ச பிறகு அதையும் நன்றாக மிக்சியில் போட்டு அரைச்ச பிறகு அந்த விழுதை நன்றாக அரைக்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நன்றாக வதக்கணும். இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தான் அரிசி குருணை கழுவி வச்சுருக்கேன் 2 டம்ளரு செஞ்சிட வேண்டியதான் பிரியாணி.